7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். தற்போது நாம் சமூக வலைதளங்களில் சினிமா குறித்த செய்திகளை காண இருக்கிறோம். அதை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் வசந்த். அழகர் சமூக வலைதளங்கள் இப்போ என்னென்ன விஷயங்கள் ரொம்ப அதிகம் கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை அறிந்தால் சென்சார் டே இன்னைக்கு என்னை அறிந்தால் படத்துடைய அது இன்னைக்கு சென்சாருக்கு போயிருக்குது. அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் படம் ஓகே அப்படின்னு இருந்ததுன்னா எதிர்பார்த்தபடியே ஜனவரி 21 படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா படம் ஆரம்பத்தில் 29 ஜனவரி 29 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 5 மாறுது அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்திகள் வெளியானது. இப்போ சென்சாரில் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் அது ஓகே அப்படின்னு ஆயிடுச்சுன்னா 29 ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. ஸோ இந்த படம் ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம். அப்புறம் த்ரிஷா அவங்களுக்கும் வருண் மணியன் அவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆன அந்த ஃபோட்டோ தான் இது அதிகமாக பார்க்கப்பட்டு வருது. ஏன்னா அப்படின்னா அவங்களுடைய கையில் இருக்கிற மோதிரம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஒன்று. அது மிக அரிதான வைரங்கள்லேருந்து ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இதுக்காக இவங்க த்ரிஷாக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாக இருக்குது. அதே மாதிரி 100 மிருகங்கள், அதாவது நாய் பூனை இந்த மாதிரி 100 மிருகங்களுக்கு உணவளிச்சிருக்கிறதாகவும் ஒரு செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ அதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வருண் மணியன் அவரே பிரசன்ட் பண்ணியிருக்கிற ஒரு படம், அவருடைய ப்ரொடக்ஷனில் புகழ் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தை ஜெய் நடிக்கிறாரு. சமீபத்தில் ஜெய் இப்போ ரொம்பவே வளர்ந்து வரும் நடிகரில் குறிப்பாக முக்கியமாக இருக்கிற ஒரு இளம் நடிகராகவும் பார்க்கப்படுறாரு. அவரும் முன்னிலையில் இருக்கிறாரு. எல்லா படங்களுமே நல்லா ஒரு பேர் போயிட்டுருக்கு, நல்ல டாக்கே போயிட்டுருக்கு ஜெய் பற்றி. ஸோ இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இந்த படம் இருக்குது. அதை பற்றின ஒரு போஸ்ட் வெளியாக இருக்குது. இது ஏஆர் ரஹ்மான் வித் பாராக் ஒபாமா, மிஷேல் ஒபாமா அவங்களோட. ஒபாமா இப்போ இந்தியாவுக்கு குடியரசு தினத்துக்காக இந்தியா வராரு. இப்போ 26 பரோடாவில் ஏஆர் ரஹ்மானுடைய கான்சர்ட் ஒன்று நடக்குது. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் நீடிச்சு தான் இருக்குது. ஏன்னா அந்த நியூ இயருக்கு கூட அவங்களுடைய வெள்ளை மாளிகையிலிருந்து இவங்களுக்கு கிரீட்டிங்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியாச்சு. அதே மாதிரி இந்த 26 இந்த கான்சர்ட் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் ஒபாமாவை இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு அவர் வராரா அப்படிங்கிறது ரொம்பவே எதிர்பார்ப்பு சர்ப்ரைஸாகவும் இருந்துட்டு இருக்கு. வில் ஒபாமா அக்செப்ட் ரஹ்மான்ஸ் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் போடப்பட்டிருக்கு. இதில் ஏகப்பட்ட பேர் லைக் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒபாமா வரணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசை தெரிவிச்சிருக்காங்க. டைரக்டர் வசந்த் அவர் தண்ணீர் அப்படின்னு ஒரு படத்தை இயக்குறாரு. 3 பேர் 3 காதல் படத்துக்கு அப்புறமா ஒரு கேப் இருக்குது. அப்போ தண்ணீர் அப்படின்னு ஒரு படம் அவர் இயக்குறாரு. அந்த படத்தை பற்றின ஒரு போஸ்ட் தான் இது. அவர் நிற்கிறாரு பக்கத்தில் ஒரு தண்ணீர் அந்த குழாய் பக்கத்தில் ஒரு குடத்தை வச்சுட்டு ஒரு பெண்மணி தண்ணி பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு வேறுபட்ட ஒரு படமாக இருக்கும். ஏன்னா தண்ணீர் அப்படின்னு ஒரு படம் மையமாக வச்சுப்படுது. பொதுவாக ஒரு காதல் சண்டை காட்சி அந்த மாதிரி இல்லாமல் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு ஒரு படம் வருது அப்படிங்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எஸ் ஏ சந்திரசேகர் நடிக்கும் டூரிங் டாக்கீஸ் அந்த படத்துடைய ஆல்பம் ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ் ஏ சந்திரசேகர் ஆக்டர் விஜயோடைய அப்பா எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு வேறுபட்ட கதைக்களமாக இருக்குமோ அப்படிங்கிற பார்வை இது மேலே விழுகுது. ஏன்னா அவர் ஒரு வயதான ஒரு முதியவர் அந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்டு அவர் மையமாக வச்சு இந்த படம் டூரிங் டாக்கீஸ் அப்படிங்கிற பேரில் வரப்போகுது. ஸோ அவருக்கு முக்கியத்துவம் வழக்கமாக சண்டை காட்சிகள், காதல் காட்சிகள், ஒரு ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்குள்ள நடக்கிறது, காமெடி இந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தர் மையமாக வச்சு இந்த மாதிரி படம் வரப்போகுது அப்படிங்கிற போது இது வேறுபட்டு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த படம் கொஞ்சம் கவனம் ஈர்க்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசப்படுது. தனுஷ் ஏகப்பட்ட பட வேலைகளில் பிஸியாக இருந்தால் கூட அவருடைய ப்ரொமோஷனுக்காகவும் பிஸி ஆகிட்டு இருக்காரு. இப்போ தான் இந்த படம் ஷமிதாப் அந்த படத்துடைய ப்ரொமோஷன் முடிஞ்சது. இப்போ அநேகன் படத்துடைய ப்ரொமோஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு தனுஷ் பிரசன்ட் ஆகிருக்காரு. ஒரு கோலிவுட்டில் இருக்கிற ஒரு பிஸியஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொன்னால் இப்போ தனுஷ் தான். உத்தம வில்லன் படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படம் என்ன மாதிரியான கதை அப்படிங்கிறது யூகிக்க முடியாமல் இருந்தது. காமெடியாக இருக்குமா, வேறு மாதிரி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த படத்தில் டைரக்டர் பாலச்சந்திரவும் நடிச்சிருந்தார். ஸோ இந்த படம் அதிக எதிர்பார்ப்பில் இருக்கிறனால இந்த படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ சொல்லப்பட்டு வருது. பிரபல நகைச்சுவை நடிகர், தெலுங்குல நகைச்சுவை நடிகர் MS நாராயண் அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. சமீபத்தில் தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன். அது அவருடைய அந்த படங்களை போட்டு அவர் இந்த மாதிரி மரணம் அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாயிருக்கு. அவருக்கு ஏகப்பட்ட பேர் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சமூக வலைதளங்களில் இது மாதிரி செய்திகள் தான் அதிக கவனம் ஈர்த்திருக்கு அழகர்.